ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரில் போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி நேர்களுக்கு நல்லா இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு பாக்கியாதிபதி ராசிக்கு வரப்போகிறாரு, அருமையான யோகத்தை கொடுக்க போகிறாரு. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. குரு, செவ்வாய், அதுபோக சூரியன், இந்த 3 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சந்திரன் ராசிநாதனும் வளர்பிறை நோக்கி போகிறாரு. ஸோ கடகராசிக்கு ஒரு அபிவிருதமான பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. குரு ராசிக்கு வரப்போகிறாரு, 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வரப்போகிறாரு அதிசாரம் எடுத்து. அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அம்சயோகம் வந்து ஒரு கொடீஸ்வர யோகம். குரு ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். திருமணம் ஆதாரங்கள் திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். புகழ், அந்தஸ்து, பெருமை இருக்கும். பெரிய பெரிய வெற்றிகளை, மகா சகப்தங்கள்லாம் பண்ண போகிறீங்க. பெரிய சாதனையாளராக மாற போகிறீங்க. ஸோ கடகராசிக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு ராஜயோகாதிபதி 5, 10 கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் புதன் ராசிக்கு 3, 12 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பு தான். தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வேத ஜோதிடத்தின்படி இந்த காலம் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ ஹம்ச யோகத்தில் வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். இது ரொம்ப ரேராக வரும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசிக்கு வருவார். ராசிக்கு அவர் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே, அவர் நல்ல பலன்களை கொடுத்து உங்களுக்கு பல யோக பலன்களை கொடுக்குறாரு. அதுபோக அவர் உங்கள் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தை தான் இறங்குறாரு. புனர்பூச நட்சத்திரம், அடுத்து பூச நட்சத்திரம். பூசம் அவருடைய பிடிச்ச நட்சத்திரம், உச்சமாகிற நட்சத்திரம். ஸோ அது குருபுஷ்ய யோகமும் உங்கள் ராசியில் நடக்குது. ஸோ இப்போ பலதரப்பட்ட யோகங்கள் கடகராசிக்கு குரு பகவானால் நடக்குது. அடுத்து செவ்வாய் நிலைப்பாடு சிறப்பாக இருக்குது. சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 4, 11 கூடியவனும் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம், 4ஆம் இடத்துல ஆட்சி, 5ஆம் இடத்துக்கு வருது நல்லா தான். 6ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார். ஸோ சுக்கிரனும் சுகஸ்தானாதிபதியும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சுக்கிரன் முக்கியமான கிரகம் கடகராசிக்கு. ஆடம்பரம், அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், சொகுசு வாழ்க்கை, லாபம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் லாபத்தை கொடுப்பாரு. அதுபோக சனி பகவான் நல்ல நிலைமைக்கு வராரு. சனி பகவான் தான் மெயின். அவரை பற்றி அந்த வீடியோவில் நிறையா சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ சனி பகவான் ராசிக்கு 7, 8 கூடியவன். கலஸ்தர ஸ்தானாதிபதி, அட்டம ஸ்தானாதிபதி. கலஸ்தரங்கிறது என்னென்னா கணவன் மனைவி உறவு, இணக்கம், நட்பு, இன்டகிரேஷன், அக்கம் பக்கத்தில் உள்ள உறவு, சொந்த பந்தம், கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், ஆயில் தீர்க்கம். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஆயில் தீர்க்கம் தான். 7ஆம் இடமும் ஆயிலை குறிக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வருதில்ல, அதனால் ரொம்ப முக்கியம் தான். 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வருதுனால ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், இறுதிக்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற சொல்கிற இடமும் அதான். சரியா? அதனால் சனி பகவான் ஆயுட்காரகன், பொதுவாக ஆயுட்காரகன். அதுபோக கடகராசிக்கு அட்டமாதிபதியை வர்றதுனால ஆயிலை நிர்ணயம் பண்ணுறவர் அவர் தான். ஆயிலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஆயிலோடு இருந்தால் தான் அனைத்தையும் வசப்படும். அதனால் சனி பகவான் கடகராசிக்கு இன்றியமையாதவராக இருக்கிறாரு. கெடுபலன்களை செய்கிறவராக இருந்தாலுமே ஆயிலை கொடுக்குறவர் அவர் தான். உங்கள் ராசிநாதனும் நல்லா இருக்கணும். அதுபோல் நீங்கள் பிறந்த லக்கணம், கடகராசியில் சில லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணாதிபதி வளர்த்து, லக்கண அட்டாபதிபதியும் வளர்த்து சனி பகவான் வளர்த்துருந்தால் 90 வயசு தாண்டி வாழலாம். சரியா நேர்களே? நிறைய தகவல் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சனி பகவான் இப்போ ராகுபடியில் சேர்ந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சுயசாரத்தில் தான் இருக்கிறாரு. சுயசாரத்தில் இருக்குது அந்த நல்ல அமைப்பு இல்லை. கிட்டத்தட்ட அவர் இப்போதைக்கு ராசிக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்தை நோக்கி தான் இருக்கிறாரு. ஒரு 9ஆம் இடத்துல 3 டிகிரி வாங்கி 8ஆம் இடத்தை நோக்கி தான் நிற்கிறாரு. ராகுபடியில் இருக்கிறாரு. ஆனால் ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சனி பகவானை சேர்த்துக்கிட்ட ராகு குரு பார்வையிலையும் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்குது. 8ஆம் இடம் மறைமுகமாக சுபத்துவமாக இருக்குது. தூரதேச வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடகராசியில் வெளிநாடு, வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சில அசுப பலன்களை கொடுப்பாரு. நவம்பர் 28க்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. நேர்கதியில் 9ஆம் இடத்தை நோக்கி பயணம் ஆச்சிருவார். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தாண்டி ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா 7.5 சனின்னு அர்த்தம். சரியா? 12ஆம் இடத்துக்கு வருவார். அடுத்து ராசிக்கு வருவார். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ இன்னும் அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் இப்போ ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பார். அடுத்து 10, 11, 12, 1, 2. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 வருஷம், I2 10, I2 2.5, 12, இதில் ஒரு 1.5, 14 வருஷம். 14 வருஷத்துக்கு சனி பகவானால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா சில காரியத்தை நீங்கள் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. வாழ்நாளில் ருட்டீனாக செய்யுங்க.
சரியா? அப்படி செஞ்சு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை வந்து 2039 வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து வருகின்ற ஒரு 14 வருஷத்துக்கு உங்களை யாரும் நெருங்கி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சனி மகா திசை வராது. பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் ஒரு 20 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ சனி மகா திசை வந்து கடகராசியில் வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். சரி, ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் மற்ற தசையில் சனி பகவான் வருவார். இப்போ மற்ற தசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன் திசையில் சனி புத்தி, கேது திசையில் சனி புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தியில் நடக்கும். இதில் வந்து கேது திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, இது நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் இதில் தான் கஷ்டப்படுவீங்க. இப்போ கடகராசியில் கஷ்டப்படுறவங்க யார் பெருவாரியாக பார்த்தோம்னா, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, கேது திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க 100% கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து அந்த புத்தியில் வந்து கெடுபலங்கள் அதிகமாக கொடுப்பாரு. அதுபோக அவர் ராசி லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருக்கணும். நல்ல இடம்னா என்ன இடம் சார் அப்படின்னா, நீங்கள் கடகராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கண ராசிக்கு வந்து அவர் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இப்படி 5 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனுக்கு எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். ஆனால் ஜாதகருக்கு ஒன்று பிரச்சனை கொடுக்க மாட்டார். அதுபோக நீங்கள் கடகராசியில் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் யோக பலன்களை கொடுப்பாரு. கடகராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி, இந்த லக்கணத்துக்குலாம் ஒரு ராஜ யோகாதிபதியாக வருவார். குறிப்பாக ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் கடகராசியில் பிறந்தவர் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா ராசிக்கு வந்து லக்கணம் வந்து 4ஆம் இடம், 11ஆம் இடம் வரும். ஸோ கடகராசி, ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது. அடுத்து வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஓரளவு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஓரளவு மேலோட்டமாக போயிடும், பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடம் இருக்குது, ராசி சம்மந்தப்படும். லக்கணமும் ராசி சம்மந்தப்படுறதுனால சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்துக்கும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பாரு. ஸோ நல்லா பார்த்தோம்னா கடகராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை புத்தி நல்லா இருக்கும். இந்த வீடியோ சில பேருக்கு போர் அடிக்கும், என்னடா அவர் சனி பகவானை பற்றி பேசுகிறாருன்னு. ஆனால் முக்கியமானது இது. சனி பகவான் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுற கிரகம். அவர் வந்து என்ன செய்வார்னா, மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் தடுப்பார். ஆனால் அவர் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது. அதை தான் சொல்லுவாங்க, சனி கொடுக்குறது யாரும் தடுக்க முடியாதுமாங்க. மற்ற கிரகங்கள் எவ்வளோ தான் யோகமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் யோக கிரகங்கள் இருந்தாலும் சரி, யோக தசாபத்தி நடந்தாலும் சரி, சனி பகவான் சரியில்லாமல் புத்தியில் சம்மந்தப்பட்டார், அந்த இடத்துல சம்மந்தப்பட்டார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஒரு மனிதனுக்கு தசாபுத்தியில் தசாநாதன் ஒருத்தர் இருப்பார், புத்திநாதன் ஒருத்தர் இருப்பார், அடுத்து அந்தரநாதன், சூட்சுமநாதன், பிராணநாதன். இதில் சனி பகவான் சம்மந்தப்பட்டார் வச்சுக்கோங்களேன், புத்தியிலையோ அந்தரத்திலையோ சூட்சுமத்திலையோ பிராணத்திலையோ சம்மந்தப்பட்டார்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களை பாடாப்படுத்தி எடுத்துருவார். ஆனால் அவர் பாடாப்படுத்துகிற காலம் இருக்குது பார்த்தீங்களா, தாங்க முடியாது, கண்ணீர் விட வைப்பார். ஏன்னா கடகராசிக்கு வந்து அவர் ஆகாத கிரகம். மற்ற ராசி கூட சில பழங்களை மேலோட்டமாக கொடுத்துட்டு போயிடுவார், தட்டி கொடுத்துட்டு போயிடுவார். கடகராசியை கசக்கி பிழிவார். அதனால் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. இதில் நான் சொல்கிற வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ருட்டீனாக செய்யுங்க. அதை வந்து வாழ்க்கையில் ஒரு கடமை நினச்சி செஞ்சீங்கன்னா பிரச்சனை வர நேரத்தில் ஈஸியாக இருப்பீங்க. நீங்கள் செய்த பூஜா பலன்கள், வழிபாடு பரிகாரங்கள் வந்து உங்களை காக்கும். சரியா நேர்களே? கர்ணனை எப்படி கவச குண்டங்களுக்கு காத்தது, அவன் செஞ்ச தர்மங்கள் காத்தது, கடைசியில் அவன் உயிருக்கு வந்து அவனை எல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஆனால் உயிரை எடுக்க முடியல. கர்ணனுடைய உயிர் போகலை. அந்த உயிரை வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் வாங்கினார். தானம் மூலியமாக ரத்தத்தை வாங்கி அப்படியே உயிரை எடுத்துக்கிட்டாரு, மோட்சத்தை கொடுத்தாரு. அது மாதிரி கடகராசி நேயர்கள் கர்ணனை மாதிரி வாழணும், கர்ண கொடையாளியாக வாழணும். சரியா? தானம் தர்மம் பண்ணி வாழணும், கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும், தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆரோக்கியோடு இருக்கணும்னா சனி பகவான் வழிபாடை சிறப்பாக செய்யணும். ரொம்ப முக்கியமானவருங்க. அதனால் இந்த வீடியோவை யாரும் முழுமையாக கேளுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இது கிளிப்பை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய தகவல்களை சொல்கிறேன். அதுபோக சனி பகவான் வந்து கடகராசியில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களும் சனி பகவானால் பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது. தனுசு மீனத்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுப்பார், 150% கொடுப்பார். ஓகே, இப்போ அவர் வந்து ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனை கெடுத்துட்டு, தகப்பன் உறவை கெடுத்துட்டு ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கடக ராசி, சனி பகவான் வந்து கன்னியில் இருக்கிறார், நல்ல அமைப்பு தான். கன்னியில் சனி பகவான் இருக்கலாம்.
எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு. மேச லக்கணம் கடகராசி, ராசிக்கும் லக்கணத்துக்கும் 3 6ஆம் இடத்துல இருப்பார். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கெடுதல் பலன்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடகராசி வந்து துலா லக்கணம், கடகராசி துலா லக்கணம், இது ஒரு கேந்திரம், அருமையான அமைப்பு. சரியா? கடகராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசுல சனி பகவான் இருந்தாருன்னா சூப்பர், நல்ல பலன்களை கொடுப்பாரு. இன்னொரு அமைப்பை சொல்கிறேன். இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. நான் உதாரணத்துக்கு 1 2 சொல்கிறேன். கடகராசியில் வந்து நீங்கள் வந்து கடகராசி லக்கணம் வந்து எந்த லக்கணம்? கும்ப லக்கணம். கடகராசி கும்ப லக்கணம், மேசத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். அது மாதிரி கடகராசி மீன லக்கணம், ரிஷபத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம். ஸோ இப்படி சில அமைப்புலாம் இருக்குது. அது நிறைய சொல்லலாம். ஆனால் நமக்கு நேரம் கருதி ஒரு 4 5 இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் எல்லா நேரமும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜோதிடர்னாலும் ஜோதிடத்தை முழுமையாக சொல்லவும் முடியாது, படிக்கவும் முடியாது. ஜோதிடத்தை படிக்கணும்னா 360 வருஷம் ஆகணுங்கிறாங்க. 3 பிறவி எடுக்கணுங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வயது வந்து 120 வயது. அதனால் தசாபதி வந்து 120 வருஷம் வச்சுருக்கிறாங்க 9 கிரகத்துக்கும். ஸோ ஒரு மனிதன் முழுமையாக ஜோசியத்தை படிக்கணும்னா 360 வருஷம் ஆகணும். இங்கே உள்ள ஜோதிடர்கள் யாருமே, என்னை சேர்த்து யாருமே முழுமையானவர்கள் அல்ல. எல்லாமே வந்து ஒரு பற்றாக்குறையாளர்கள் தான். ஏதோ இறைவனோட அணுக்கிறதால அவங்க படித்த படிப்பு, கல்வி, ஞானம், சமயோத புத்தி, அருட்கொடை இதை வச்சு தான் பலன் சொல்கிறாங்க வழியே யாரும் முழுமையாக அறிந்தவர்கள் அல்ல. எல்லாம் தெரிந்தவன் இறைவன் ஒருவன் மட்டுமே. ஓகே, பீடிகெல்லாம் போட்டது போதும். இப்போ நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். 2039 வரைக்கும் 14 வருஷத்துக்கு சனி பகவான் நல்லா இருக்கணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கணும் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வழிபாடு சொல்லிடுறேன். ஏன்னா வழிபாடு ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, சிறந்தார்ந்த நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அதுபோக பரிகாரத்துக்கு முன்னாடி சில இதை சொல்கிறேன். நான் சில குறிப்புகளை சொல்கிறேன். என்ன குறிப்பு சார் அப்படின்னா, கடகராசிக்குன்னு வந்து ஒரு விநாயகர் படம் இருக்குது, கடகராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் படம் இருக்குது. பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க வந்து விநாயகரையும் ஆஞ்சநேயரும் கும்பிட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்களாம் இதை கும்பிடலாம். கடகராசிக்குள்ள விநாயகர் வந்து வித்யா கணபதி. சரியா? வித்யா கணபதி விநாயகர் படம். அந்த படத்தை நான் வந்து இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதுபோல் அனுமார் ஆஞ்சநேயர், அவர் படத்தையும் வச்சு கும்பிடலாம். ஆஞ்சநேயர் படம் எப்படின்னா, ராமர் லட்சுமணனை தூக்கிட்டு ஆஞ்சநேயர் பறந்துக்கிட்டு இருப்பார். பறந்த கோலத்தில் ராமர் லட்சுமணரில் அவர் தோளில் வச்சுருப்பார். இந்த படத்தை வச்சு கும்பிடணும். இந்த 2 படத்தையும் வந்து நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். இந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629 வாட்ஸ்அப்பில் சார் நான் கடகராசி, எனக்கு ஆஞ்சநேயர் படத்தையும் விநாயகர் படத்தையும் அனுப்பி விடுங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். எல்லா ராசி நேயர்களுக்கும் அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஸோ வித்யா கணபதி படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் அனுப்பிவிடுவேன். அதுபோல் கற்பனசாமி சுலோகம். கற்பனசாமி ரொம்ப முக்கியமானவர், சிவ விஷ்ணு வடிவமானவர். சரியா? கிருஷ்ணனுடைய பிள்ளை, சிவனுடைய சீடர். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நம்ம கற்பனசாமி எந்த அளவு கடகராசி நேரில் கும்பிட்றீங்களோ உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையும் நல்லாயிருக்கும், சனி திசையும் நல்லாயிருக்கும், சனி புத்தி செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும். அதனால் கற்பனசாமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கற்பனசாமியை வழிபாடு பண்ணுங்கள். இரவு 8 to 9 வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கற்பனசாமி கோவிலில் மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா இருப்பீங்க. வீட்டில் வந்து நேர்மறை சக்தி இருக்கும். நோய் நொடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. வீட்டில் வந்து ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் இருக்க பிள்ளைகள் நல்லா படிக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து கலகலப்பாக இருப்பீங்க. பில்லி சூனியம் ஏவல் எதனாச்சும் இருந்தாலும் சரி, செய்வின கோளாறு திருஷ்டி எது இருந்தாலுமே எல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஸோ அது கற்பனசாமி கோயில் மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. கற்பனசாமி மந்திரத்தையும் இது கூட சொல்கிறேன். நான் இது கூட இணைக்கிறேன். வேண்டியவர்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சார் எனக்கு விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம், கற்பனசாமி படம் அனுப்புங்க சார்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். ஆனால் ராசியை சொல்லணும், கடகராசின்னு சொல்லணும். நிறைய பேர் மொட்டையாக அனுப்புகிறாங்க. எனக்கு விநாயகர் படத்தை அனுப்பு அப்படின்னா நான் எந்த ராசிக்கு அனுப்பேன்? ராசி என்னென்னு தெரியணும்ல. ஏன்னா எல்லா ராசிக்கும் வீடியோ போடுறேன். அதனால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். அதுபோக சனி பகவான் ஆயுட்காரகன், ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர், அவ்வளோதான். சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் சனிக்கிழமை வச்சு வீட்டில் கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஆஞ்சநேயர் படத்தை பூஜை ரூமில் வச்சு கும்பிடலாம். நான் அனுப்புகிற படத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, லேமினேட் பண்ணுங்கள். லேமினேட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அதுக்கு சந்தன குங்குமம் பூ வச்சு கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் படம், விநாயகர் படம், கற்பனசாமி சுலோகத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடலாம். ஆனால் கற்பனசாமி வழிபாடு வீட்டில் வச்சு செய்யக்கூடாது. அவர் உருவ வழிபாடு செய்யக்கூடாது, கோயிலில் போய் தான் கும்பிடணும். நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தையும் விநாயகர் படத்தையும் வீட்டில் வச்சு கும்பிடலாம். சனிக்கிழமை இரவு 8 to 9 அவருக்கு பூ போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை போடுங்க. விநாயகருக்கு வந்து அருகம்புல் பூ போடுங்க. இல்லைனா வாசனை மலர் போடுங்க. வாசனை மலரை போடலாம். சரியா?
அரளிப்பூ போடக்கூடாது. ஆஞ்சநேயருக்குலாம் அரளிப்பூ போடக்கூடாது. விநாயகருக்கு வந்து அரளிப்பூ போடலாம். ஆனால் விநாயகருக்கு பொதுவாக வந்து வாசனை மலர் போடலாம், அருகம்புல் போடலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி போடலாம், மற்ற நறுமண பூக்கள் போடலாம். நெய்வேத்தியத்துக்கு வந்து பூந்தி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் வச்சுட்டு பூந்தி வச்சுட்டு ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆஞ்சநேயர் மந்திரம்னா ராமஜெயத்தை சொல்லணும், ராமனுடைய மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா ஆஞ்சநேயரே எப்போயுமே வந்து ராம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆஞ்சநேயர் உயிரோடு தான் வாழ்கிறார் இன்னமும். அவர் ஒரு சிரஞ்சீவி. 7 சிரஞ்சீவியில் முக்கியமான சிரஞ்சீவி, முதல் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் தான். அவர் இன்னும் இந்த பூமியில் தான் இருக்கிறாரு. சரியா, அந்த பூமியில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு ராம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓம் கோசலராமா போட்டி, தசரராமா போட்டி, கையை ராமா போட்டி, சீதாராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்தராமா போட்டி, சுந்தராமா போட்டி, ஸ்ரீராமா போற்றி, ராஜாராமா போற்றி, ரகுராமா போற்றி, பலராமா போற்றி, பரசுராமா போற்றி, பட்டாபிராமா போற்றி, கோதண்டராமா போற்றி, அயோத்தி ராமா போற்றி, ஸ்ரீராமஜெயம் 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 அப்படின்னு ராம மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள். நன்மையும் செல்வம் 4 நல்குமே, திண்ம பாவம் தேர்ந்து ஜெயமே, ஜென்ம மரணம் என்று தீருமையுமே ராமன் எழுத்தினால். இதை சொல்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு ராம மந்திரத்தை சொல்கிறீங்களோ புதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். அதுபோக புதன் சனி 2 பேருமே வந்து கடகராசி ஆகாத கிரகங்கள். 7, 8, 3, 12 கூடியவர்கள். உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே புதனும் சனியும் தான் காரணம். அதனால் இந்த தாரக மந்திரத்தை, இந்த வழிபாடை சிறப்பாக எடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அண்டாது. அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாது, புரிந்தது புரியாது, இருக்கிற பிரச்சனைகள், நொல்லைகள், தொல்லைகள் எல்லாமே சரியாக போயிடும். அடுத்து வந்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும். ஆஞ்சநேயர் சாலிசா மந்திரத்தை சொல்லணும். அது சமஸ்கிருதத்தில் இருக்கலாம், சொல்லலாம். இல்லைனா தமிழில் தெரிஞ்சதை சொல்லலாம். ஓ ஆஞ்சநேயா போற்றி, அனுமந்தா போற்றி, வாயுபுத்திரனை போற்றி, கேசரி மைந்தனை போற்றி, ராமபக்தனை போற்றி, ராமதூதனை போற்றி, ருத்திரவதாரமை போற்றி, பஜரங்க பிள்ளையை போட்டு, மாருதியை போட்டு, அனுமந்தியா போட்டு, அஞ்சல் புதல்வனை போட்டு, சிரஞ்சீவியை போட்டு, சஞ்சீவியை போட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நிறையா இருக்குது. சரியா, எல்லாத்தையும் சொல்லி மாள முடியாது. அடுத்து விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அல்லல் போம், அல்வினைப்போம், மண்ணேல் பெற்றை தோன்லைப்போம், போகா துயரமும், நல்ல குணமதா மரணை கோபுரத்திலுமும், கணபதி கைத்தொழில் கால். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவன துணை, கணபதி காயத்ரி. ஓம் ஏகதந்த வித்மகி வக்கரதுண்டா தீமகி தந்தமந்த பரஸ்வதியாத் மந்திரம். ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீங்கிலும் கமனிதா நவ விக்னேஸ்வரா போட்டு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். விநாயகர் பெருமானை கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் செய்யணும். இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருங்க. சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இப்போ சனி பகவான் வந்து நான் சொன்னேன், சில லக்கணத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சார்னு. அவர் எந்தெந்த இடத்துல இருந்து என்னென்ன பலன்களை எப்படி கொடுப்பாருன்னு சொல்கிறேன். நான் பொறுமையாக பாருங்கள். ஒரு மனிதன் அனைத்துக்கும் ஆசைப்பட வேண்டும், அனைத்தையும் அனுபவிக்கணுமா, சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. ஏன்னா ஆயில் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஆயில் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதுபோல் சில பேருக்கு திடீர் மரணம் வருது, திடீர் விபத்து வருது. அதுக்கு காரணம் சனி பகவானும் மாந்தியும் தான். மாந்தி வந்து சனி பகவானுடைய புத்திரன். இப்போ வந்து சில பேர் வந்து ட்ரெயினில் போகும்போது மொத்தமாக இறந்துருவாங்க, ஆக்சிடெண்ட் ஆயிரும். விபத்து, ஃப்ளைட்டில் போகும்போது விபத்து. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து அகமதாபாத்தில் ஒரு ஃப்ரீ ஃப்ளைட்டு, ஒரு ஃப்ளைட்டு 234 பேர் ஒரே இடத்துல இறந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் அகமதாபாத்தில். சரி, ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேலே போகும்போது கொஞ்சம் நேரத்தில் இதாகிருச்சு, ஃபயர் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மாந்தி தான் காரணம், சனி பகவானுடைய புத்திரன். அதுபோக சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார், கெட்டு போயிருப்பார், ஆயுட்காரன் கெட்டு போயிருப்பார். அதுபோக நீங்கள் பிறந்த ராசியாதிபதி சந்திரன், நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணாதிபதியும் லக்கண சம்மந்தப்பட்ட அட்டமாதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க. ஸோ 4 கிரகங்கள் ஒரு நிலையில் கெட்டு போய் நேரங்காலம் சரியில்லை, சந்திரனும் சரியில்லைன்னா அந்த மனிதனுக்கு வந்து கூட்டு மரணம் ஏற்படும். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நடந்த கரூரில் நடந்த ஒரு சம்பவம், கூட்ட நெரிசல். ஒரு திரைப்பட நடிகர் வந்துட்டார், ஒரு ஊரே கூடிருச்சு. இது நல்ல விதமாக ஆரோக்கியமாக பார்க்கப்படாது. நான் இந்த வீடியோவில் வந்து பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறேன். நான் ஒரு ஆன்மீக சிந்தனையாளன், வேத ஜோதிடத்தை படித்தவன், 30 வருஷமாக தொழில் இருக்கிறவன், நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. கடகராசிக்கு 100 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன், 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, கூட்டம் கூடுற இடத்துக்கு போகாதீங்க. கோயிலுக்கும் பெரிய கூட்டம், கும்பாபிஷேகம், பெரிய விசேஷம்னா போகாதீங்க. ஒரு ஓரமாக நின்று பாருங்கள். உங்களை சேஃப்டி படுத்திக்கோங்க, பாதுகாப்பு உணர்வோடு இருங்க. கூட்டம் அதிகமாக வரதா இருந்தால் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி வீட்டுக்கு போயிருங்க, இல்லைனா பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க, இல்லைனா உயரமான கட்டடத்தில் இருந்துக்கோங்க. மரத்து மேலே ஏறுறது, ஈபி கம்பி மேலே ஏறுறது, அதை பிடிச்சி தொங்குறது, இதை பிடிச்சி தொங்குறது, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வயதானவர்கள் செய்ய மாட்டாங்க. இளைய தலைமுறைகள், ஒரு 30 வயது கீழே ஏற்பட்டவர்களுக்கு ஒரு வேகத்தில் செய்கிறது. நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை அந்த நேரம் தரும். ஆனால் சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய துயரத்தை கொடுத்துரும். குடும்பத்துக்கும் கொடுக்கும், நாட்டுக்கும் கொடுக்கும், வீட்டுக்கும் கொடுக்கும், அரசாங்கத்துக்கும் கொடுக்கும். அதனால் தயவுசெய்து யாருமே வந்து கூட்டம் போடுற இடத்துக்கு போகாதீங்க. கூட்ட நெரிசல்லாம் என்ன சார் அர்த்தம்? கம்மியான இடத்துல நிறைய பேர் கூடுறது. 10 பேர் கூடுற இடத்துல 100 பேர் கூட்டிட்டானா அதான் கூட்ட நெரிசல். ஒருத்தன் மேலே ஒருத்தன் மிதித்து ஏறிட்டு போயிடுவான். சரியா? அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது.
சரியா? நம்ம விழுந்து விழுந்து ஜோசியம் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் சொல்கிறோம், ஆயில் பழம் சொல்கிறோம், இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறோம், நோய் நொடுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். என்ன சார் இது? நல்லா நினச்சி பாருங்கள் கடகராசி மக்களே, கருணை உள்ள மக்களே, சந்திரனை அதிபதியாக கொண்ட மக்களே. ஒரு காய்ச்சல் வந்தால் உடம்பு தாங்குதா? ஒரு பச்சை பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் தாங்குதா? தாய் எப்படி தூக்கிட்டு ஓடுற ஆஸ்பத்திரிக்கு? 10 குழந்தைய இறந்து போயிடுச்சு, பச்சையில குழந்தைகள். இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் கருணை குருடமாக இருக்குது. தயவுசெய்து இந்த கூட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க. டிவியில் பாருங்கள். இன்றைக்கி தான் டிவியில் எல்லாம் போடுறானே, ஃபோனிலே இருக்கு, யூடியூப்லேயே எல்லாமே வருது. ஃபோனில் பாருங்கள், டிவியில் பாருங்கள். சரியா? எந்த கட்சி கூட்டத்துக்கும் போகாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை. பிடிச்சா போடுங்க, பிடிக்காட்டி வீட்டில் இருங்க. சரியா? நீங்கள் போய் உங்களை கலந்துக்கிட்டு உங்கள் பொண்ணான வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஏன்னா மனிதராக பிறக்கிறதுக்கு மாதவம் செய்ய வேண்டும். சரியா? மனிதனாக பிறக்கிறதுக்கு மாதவம் செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அதனால் மனிதனாக பிறந்துக்கிட்டு உயிரை அற்பத்தனமாக இழக்க வேண்டாம். இதை நிறைய பற்றி பேசலாம். பட் வேத ஜோதியத்தில் இந்த கூட்டு மரணம், அது ஒரு கூட்டத்தில் இப்படி மரணம் அடைகிறவர்களுக்கு மாந்தி கட்டு போயிருப்பார். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார், லக்கணாபதியும் கட்டு போயிருப்பார். ஸோ ஆயுட்காரகன் பாதிக்கப்பட்ட இருக்கிறதுனால தான் இவங்களுக்கெல்லாம் இந்த பாதி எதிர்பாராத சம்பவத்தில் மரணம் ஆயிடுது. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஏதோ போகிறோம், அந்த சினிமா நடிகர் வராரு, அவரை பார்க்க போகிறோம், வேலையை விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கூட்டத்துக்குள்ளே போனவங்க தான் உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் கூட்டத்தில் கஷ்டப்பட்டு மூச்சு திணறி ஆகி டீஹைட்ரேஷன் ஆகி இறந்து போயிட்டாங்க. டீஹைட்ரேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சி போயிடும். ஆமாம், அவன் எவனோ வரான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரமாக காற்று இருக்கிறது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, மூச்சு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம உடலே நீரால் தான் இருக்குது. உடம்பு முழுக்க 75% நீர் தான் இருக்குது. நிறைய சொல்லலாங்க, சங்கடமாக இருக்குது. இந்த வீடியோவை நான் இவ்வளோ தூரம் பலன்கள்னு சொல்லிட்டு இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, நாட்டில் நடக்கிறது உகந்ததாக இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரலை. நீங்கள் இந்த ராசி பலன் கேட்குறது, ஜோசியம் பார்க்குறது, யூடியூப்பில் கேட்குறது, அதை அடிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உயிர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்பதை சொல்லிக்கிட்டு இப்போ நான் சனி பகவானை பற்றி சொல்கிறேன். சனி பகவான் லக்கணத்தில் இருந்தார்னா இருக்கக்கூடாது. சனி பகவான் லக்கணத்தில் இருக்கக்கூடாது. பொதுவாக அவர் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அவர் 2, 5, 7, 8, 12 இந்த 5 இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. லக்கண ரீதியாக இருந்தாலும் சரி, ராசி ரீதியாக இருந்தாலும் சரி. ராசிக்கு இருந்தாருன்னா 50% கெடுபலங்களை கொடுப்பாரு. லக்கணத்தில் இருந்தாருன்னா, லக்கண ரீதியாக இருந்தாருன்னா 100% கெடுபலங்களை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணத்தில் இருக்கிறாருன்னா அவர் வழி இல்லை. லக்கணத்தில் இருந்தாருன்னா ஆயுள் தீர்க்கம்தான். 7ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மனை உறவு நல்லா இருக்காது, இன்டகிரேஷன் நல்லா இருக்காரு. ஆள் கொஞ்சம் அளவான உயரத்தில் இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, உடம்புல வாயு தொல்லை இருக்கும், பித்த திரேகம் இருக்கும், வயிற்று வரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆள் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, வைரேக்க சிலையாக இருப்பாங்க, வெகுஜன பிரியராக இருப்பாங்க, மக்கள் நல பணியில் நல்லபடியாக இருப்பாங்க. கவுன்சிலரு, வார்டு கவுன்சிலரு, மக்கள் தலைவர், சேர்மன் இது மாதிரி பதவிக்கெலாம் போவாங்க. அரசியலில் நல்ல ஒரு செல்வாக்கு பெற்றவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். லக்கணத்தில் சனி பகவான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார், நல்ல வேலைக்காரனாக இருப்பாங்க. இருந்தாலும் அவர் 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இளைய சகோதரனுக்கு ஆகாது. சில நேரம் ஆள் சோர்ந்து போயிடுவாங்க, கணவன் உறவு நல்லா இருக்காது, குடும்பம் நல்லா இருக்காது, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும். தொழில் அந்தளவு சிறப்பாக இருக்காது. தொழிலில் சில பின்னடைவை சந்திப்பாங்க. தொழில் வியாபாரம் இவங்களுக்கு ஒத்து வராது. லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ல் இருந்தார் என்ன பொய் பேசுவானுங்க. அதாவது பொய்யை உண்மை மாதிரி பேசுவாங்க, பழைய நிகழ்ச்சிகளை பேசுவாங்க. எதை ஆரம்பித்தாலுமே 1977, 1967, 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் நல்லா இப்போ கிளிப்பளிக்கு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அதை ஒரு மாய்ஜாலம் அதிகம் இருக்கும், நிறைய பொய் இருக்கும். ஆரம்ப கல்வி அந்தளவு சிறப்பாக இருக்காது. சரியா? ஒரு உண்மையான கருத்தை சொல்ல மாட்டாங்க, எதுவுமே மறைச்சு தான் பேசுவாங்க. சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும். அதுபோக தத்துப்பள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். திருமண அமைப்பு நல்லா இருக்காது, இருதார அமைப்பும் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இருதார அமைப்பு இருக்கும். தாய்க்கு நல்லா இருக்காது, தாய் வழி உறவு நல்லா இருக்காது, வீடு மனை வண்டி வாகனம் அமையாது, சொந்த வீட்டில் இவங்களால் இருக்க முடியாது. அதுபோல் மூத்த சகோதர வழியில் நல்லா இருக்காது, லாபமும் இருக்காது. தொழில் வியாபாரம் பண்ணாங்கன்னா பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியாது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க. அடுத்து 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். ஆயில் விருத்தி, நல்ல ஒரு இதை கொடுப்பாரு, புகழ் பெருமையை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. சரியா? நல்ல ஒரு அமைப்பு தான், நல்ல ஒரு இன்டகிரேஷனை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க ஆள் கபடியாக இருப்பாங்க, திரைப்படத்துறையில் நல்லா சாதிப்பாங்க. கலை, திரைப்படம், நாடகம், ஆடல், பாடல் இதில் நல்ல இதாக இருப்பாங்க. ஏன்னா வம்ச பெருமை இருக்கும். இவங்களுக்கு அமையிற மனைவி நல்லா ஆசபாசமாக இருப்பாள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியாக போவாங்க. ஆயில் தீர்க்கம்தான். சரியா? அப்பா வழி உறவினர்கள் கூட நல்ல இணக்கமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் 5, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர பாய்க்கம் தாமதமாகும், அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு இருக்காது.
குலதெய்வத்தோட அருள் அந்த அளவுக்கு கிடைக்காது. விரயம் நிறைய பண்ணுவாங்க. சரியா? அயனசேன போகம் நல்லா இருக்காது. படுத்தா தூக்கம் வராது. சரியா? கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஜாதகருக்கு ஒரு தனிப்பட்ட பலன்களை கொடுத்துட்டு சில விஷயத்தை கெடுப்பார். பொதுவாக சனி பகவான் யாருக்கும் 100க்கு 100 நல்ல பலன்களே கொடுக்க மாட்டார். ஒன்று இருக்கிற இடத்த கெடுப்பார், இல்லைனா பார்க்குற இடத்த கெடுப்பார். அவர் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடம் தான் கொடுமை. சனி பார்வை கொடு பார்வை. அதான் சனி பார்வையில் விழிக்கக்கூடாதுமாங்க. சனி பகவான் பார்வைப்பட்டாலே அந்த இடம் பால் தரிசுன்னு அர்த்தம். சனி பகவான் பார்வை பட்டுச்சுன்னா தரிசு. அவர் பார்வை நல்லா இருக்கணும்னா அவர் சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கணும், குரு கூட சேர்ந்துருக்கணும், அல்லது புதன் கூட சேர்ந்துருக்கணும், இல்லைனா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும். இப்படி இயற்கை சுபகிரகங்களோடு சேர்ந்து பார்த்தாருன்னா அந்த பார்வை கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அவர் கெடு பார்வையில் அந்த கெடு பலன்கள் குறையும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் குரு கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான், நல்லா இருப்பாங்க. சரியா? சில பேர் குரு சண்டால யோகம்பாங்க. அது ராகு கூட சேர்ந்தால் தான். குரு ராகு சேர்ந்தால் தான் அந்த குரு சண்டால யோகம். ஏன்னா ராகு சனி பகவானை குரு பகவானை கெடுப்பார். ஆனால் சனி பகவான் குருவோட சேர்ந்தார்னா தான் நல்ல நிலைமையில் ஆயிடுவார். தன்னுடைய கெடுபலங்கள்லாம் நீக்கப்பட்டு நல்ல நிலைமையில் இருப்பார். குரு ஒரு ஆசான், ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு பையன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சேட்டை பண்ணுற பையன் போயிட்டானா தான் சேட்டையெல்லாம் அடக்கிட்டு கையை காலை கட்டிட்டு ஒழுக்கமாக இருப்பான். அது மாதிரி தான் சனி பகவான் நல்ல பலன்கள் கொடுப்பார். குருவோடையோ சுக்கிரங்கூடையோ புதங்கூடையோ சேரணும், இல்லைனா இவங்க பார்வைக்கு வரணும். பார்வைக்கு வந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஓகே, இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாய்க்கு ஆகாது. சரியா? வண்டி வாகன யோகம் இருக்காது. வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா வண்டி வாகனத்தை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. நண்பர்களை கை கழுவி விட்டுருவானுங்க. காரியம் முடிஞ்சோடனே கையை கழுவி விட்டுருவானுங்க. காரிய வரியாக இருப்பாங்க. சொந்த பந்தத்துக்கிட்ட இணக்கமாக இருக்க மாட்டாங்க. பணப்பிரச்சனை இருக்கும். அது மாதிரி மற்றவங்களை ஆழம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு தான் விஷயம் தெரியும், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தவனை நோண்டி நொங்கு எடுத்துகிட்டே இருப்பானுங்க. ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு கேந்திரத்தில் ஒரு பாவகரெல்லாம் இருக்கலாம் அப்படி சொல்கிற மாதிரி ஜாதகருக்கு சில தனிப்பட்ட பலன்கள் கொடுப்பார். வழியை வெகுஜன தொடர்பில் பேரை கெடுத்து விட்டுருவார். அதுபோல் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா 6ஆம் இடம் 10ஆம் இடம் லக்கணத்தை பார்ப்பார். ஸோ லக்கணத்தை பார்க்கறதுனால ஆள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. காரியம் நல்லா இருக்காது. இவங்க செய்கிற காரியம், தொழில், பூஜை, புனஸ்காரம் எதுவுமே சிறப்பாக இருக்கிறாரு. பிறருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இவங்களால் வாழ தெரியாது. அதுபோல் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாய்மாமன் உறவு நல்லா இருக்காது. எந்த ஒரு உத்தியோகத்தையும் ஒழுங்காக பார்க்க மாட்டானுங்க. ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா உத்தியோகம் ஒழுங்காக இருக்காது, தொழிலும் நல்லபடியாக இருக்காது. அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சாமியாவது பூதமானு சொல்லிட்டு அலைவானுங்க. பிள்ளை பாக்கியம் இருக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது, தகப்பனோட சொத்து பத்துக்கள் கிடைக்காது. ஒரு கிரியேட்டிவ் மைண்டாக இருக்க மாட்டானுங்க, எதையும் யோசிக்க மாட்டானுங்க. சொன்னதே சொல்லிட்டு இருப்பானுங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ள மாதிரி. சரினா சரிமாங்க, தப்புனா தப்புமாங்க. 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ஆளை மழுக்கடிக்க வச்சுருவார். ஸோ 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் எதுலேயும் மந்த நிலை, குழப்பம் இருக்கும், அதிக சிந்தனை இருக்கும். ஆனால் சிந்தனையால் எந்த பிரச்சனை, எந்த ப்ராப்ளம், எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. மனம் ஒரு நிலையில் இருக்காது, ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. இவங்களால் பெற்றவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது. சரியா? தொழில் வியாபாரத்தில் அந்த அளவு நல்லா இருக்காது. இவங்களுக்கெல்லாம் 2ஆம் தர பொருட்கள் தான் நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்களே செகண்ட் சேல் பொருட்களை தான் வாங்குவாங்க. ஏற்கனவே விற்றது, பழைய பொருட்கள், பழைய வீடு, இன்னொருத்தன் பொண்டாட்டி, அடுத்தவன் ஒய்ஃபு, அடுத்தவன் புருஷன், இது மாதிரி 2ஆம் தர இது தான் இருப்பாங்க. ஏற்கனவே அதை யூஸ் பண்ண பொருட்கள், அது உயிர் காரகத்துவம் இருந்தாலும் சரி, ஜட காரகத்துவம் இருந்தாலும் சரி, அதுதான் இவங்களுக்கு செட் ஆகும். சில பேருக்கு 2ஆம் தரம் தான் நல்லாயிருக்கும், மொதல் தரம் நல்லா இருக்காது. மொதல் தரம் இருக்கும், அவங்களோட சேர்ந்து வாழ மாட்டானுங்க. ஆனால் 2ஆம் தரம் வீட்டிலே கிடப்பானுங்க. அதே மாதிரி பெண்களும் அப்படி தான், ஒரு ஆணை தொடர்புகள் இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் ரொம்ப ஆசபாசமாக இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கு. நான் இல்லாதெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையை உடச்சி சொல்கிறேன். இதுதான் நடக்கு இந்த பூமியில். இப்போ இந்த வாழ்க்கையில், லவ்ய வாழ்க்கையில் ஆண் பெண் இருபாலருக்குமே சில அன்னபிசியல் தொடர்பு இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. சரியா? எனக்கு ஜாதகம் வருதில்ல, அதில் சொல்லிடுறாங்கல்ல, ஆமாம் சார் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் கூச்சப்படாமலே சொல்கிறாங்க. பெண்களும் சொல்கிறாங்க, ஆண்களும் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்களால் இருக்க முடியல. ஏன்னா கிரக அமைப்பு இப்படி இருக்கும். சில கிரகங்கள் சில இடத்துல இருந்துச்சுன்னா சில காரியங்களை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, தவிர்க்க முடியாது. அந்த கர்மத்தை கழிக்கணும். சனி பகவான் கர்மத்தை கழிக்கிற கிரகம் தான். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா செஞ்ச கர்மத்துக்கு தண்டனை கொடுப்பாரு. நீங்கள் போன பிறவியில் செஞ்சாலும் சரி, இல்லை இந்த பிறவியில் இப்போ செஞ்சாலும் சரி, 30 வயசில் செஞ்சீங்கன்னா 50 வயசில் கொடுத்துருவார். அவருடைய தசாபுத்தர் கண்டிப்பாக கொடுத்துருவார். அது மாதிரி போன பிறவியில் செஞ்சீங்கன்னா இந்த பிறவியில் கொடுத்துருவார். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சனி திசை வரலைன்னா புத்தியில் கொடுப்பாரு. சரியா? எப்படி இருந்தாலும் சனி பகவான் பார்வையிலேருந்து யாரும் தப்ப முடியாது. அவர் பெரிய ரிங் மாஸ்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவார். ஓகே, 5ஆம் இடத்துல சனி பகவான் 7, 11, 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்காது, மூத்த சகோதர வழி நல்லா இருக்காது, லாபம் இருக்காது. வாழ்க்கையில் பெருசாக இவங்க லாபமாகி பெரிய லெவலுக்கு போக முடியாது. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்குது ஆயுள் விருத்தி, ஆயுள் தீர்க்கம், நல்ல கையில் காசு பணம் இருக்கும். சரியா? எப்படினாலும் வருமானம் இருக்கும். எந்த வகையிலாச்சும் வருமானம் பண்ணுவாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. நல்லபடியாக இருக்கும். சரியா? இருப்பினும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்.
வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால எதை சாப்பிட்டாலும் எதனாச்சும் ஏட உடம்பாகும், வாயு தொல்லை இருக்கும், தாய்மாமன் உறவு நல்லா இருக்காது, எப்போயும் அம்பு வழக்கு பிரச்சனையில் தான் இருப்பாங்க. ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் யோகம் தான், ஆனால் உடல்நலத்தை பார்த்துக்கணும். விஷச்சுரம், விஷக்கடி, தைராய்டு பிரச்சனை, டைப்பாய்டு இதெல்லாம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். சரியா? 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சில நோய் நொடியை கொடுப்பாரு. சரியா நேர்களே? மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரி இல்லைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. கடன் பிரச்சனைலாம் இருக்காது. கடன் இல்லாத வாழ்வு இருக்கும். ஆனால் 6 கூடையன் வளர்த்துருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, நல்லது தான். 8, 12, 3ஆம் இடத்தை பார்ப்பார். உள்ளூருக்குள்ளே தான் இருப்பாங்க, தூரதேசத்துக்கெல்லாம் போக முடியாது. இளைய சகோதரர் இருக்காது. ஆளை பார்ப்ப சோர்ந்து போயிடுவாங்க, தூக்கம் கட்டு போயிடும். நைட்டில் வந்து தூக்கம் கட்டு போயிடும், எதனாச்சும் பிரச்சனை வரும். சரியா? தூக்கம் கட்டு போய் உடல்நலம் கட்டு போய் எதனாச்சும் பிரச்சனை வரும். உடல்நலத்தை பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கணும், உடலை நல்லா பேணிக்கணும். அதுபோல் ஒம்புகளுக்கு பிரச்சனையில் தலையிடுவாங்க, எதனாச்சும் ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருப்பாங்க, ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. சரியா? அதனால் இவங்க பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட் பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் லக்கணத்துக்கோ ராசிக்கோ இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். சில பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, திருமண வாய்ப்பு இருக்கும், திருமண தடை இருக்கும், திருமணம் தாமதமாகும், சிலவருக்கு இருதர தாரம் இருக்கும், மனைவியால் கணவனால் செலவுகள் நிறைய இருக்கும். சரியா? பெண்களால் ஏமாற்றம் இருக்கும். சரியா? அதுபோக வந்து செலவுகள் நிறையா இருக்கும், கணவன் மனைவர்கள் செலவுகளுக்கும், நண்பர்களால் விஷயத்த செலவு இருக்கும், நண்பர்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து ஏகப்பட்ட இடியாப்பச்சிக்கலை கொடுப்பாரு. ஆனால் திக்பலம் படுவார். ஆயுள் தீர்க்கம் தான். 50 வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. 45, 50 வயசுக்கு மேலே தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி பெரிய லெவலுக்கு போவாங்க. தாய் தப்பனுக்கு ஆகாது. ஏன்னா 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார், லக்கணத்தையும் பார்ப்பார். ஸோ பிறந்ததுலேருந்து தாய் தப்பனுக்கு ஆகாது. தாய் தப்பன் உங்களை சண்டை போட்டு குழந்தை பிரிஞ்சு போயிடும். இவங்கெல்லாம் தாய் தப்பனுடைய தாய் தகப்பன் ஆதரவில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தாய் தப்பன் எப்போ தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தாய் வழி உறவு தாப்பன் வழி உறவு நல்லா இருக்காது. ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம். 8ஆம் இடத்துல வந்து ஆயுள் தீர்க்கம். ரொம்ப ஆள் நிதானமாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க, டயத்துக்கு எந்திக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ரெடியாக மாட்டானுங்க. சரியா? எனக்குன்னு இருப்பாங்க. கண்ணில் பிரச்சனை இருக்கும், கண்ணில் குறைபாடு இருக்கும், திருப்தி அற்றவனாக இருப்பாங்க, சொந்த பந்தத்தை அண்ட மாட்டாங்க, கோவப்படுவானுங்க. சரியா? டக்குன்னு அடிச்சு போடுவானுங்க, ஆளுகளை அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. சிலர் பேசிட்டு பாருங்கள் கையை நெட்டிடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா 8ஆம் இடத்தோட சனி பகவான் சம்மந்தப்பட்டிருப்பார். 9, 1, 4ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 10, 2, 5ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் நல்லா இருக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது, தொழில் வியாபாரம் நல்லபடி அமையாது. இவங்களாம் தொழில் வியாபாரம் பண்ணி பெருசாக சம்பாதிக்க முடியாது, அதிர்ஷ்டம் கை கொடுக்க முடியாது, லக்கு இருக்காது. கோயில் குளத்துக்கு போக மாட்டானுங்க, சாமி கும்பிட மாட்டானுங்க, சாமியாவது பூதமான ஊரை சுற்றிட்டு இருப்பானுங்க. எனக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு இருப்பானுங்க. 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் பரதேச வாழ்க்கை தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் பொழைச்சா நல்லபடியாக இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். ஜாதகனை நல்லபடியாக வச்சுருக்காரு, ஆனால் தகப்பனுக்கு ஆகாது. சரியா? தகப்பன் உறவுக்கு ஆகாது. ஆள் வந்து கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவாங்க, தெய்வ பக்தியாக இருப்பாங்க, நியாயம் நீதியும் பேசிகிட்டு இருப்பாங்க, வீர விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் சம்மந்தப்படுவாங்க. இந்த கபடி விளையாடுறது, சிலம்பம், குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை இதிலெல்லாம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. திரைப்படத்துறையும் நல்லா வரும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் இதிலெல்லாம் நல்லா இருப்பாங்க. இருப்பினும் வந்து ஆள் வந்து எனக்கு என்னன்னு இருப்பாங்க, எதுலேயும் திருப்தி அற்றவனா அப்படின்னு இருப்பாங்க. ஊரோட ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் ஆயுள் தீர்க்கம்தான். சரியா? ஆயுள் தீர்க்கம் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்துக்கிட்ட ஒட்ட மாட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் சார்னா அவருடைய புத்தியில் நடக்கும். அவர் புத்தி அல்லது தசை நடக்கும்போது நடக்கும். அதுபோக பொதுவாக இந்த இதையும் கொடுப்பார், இந்த அமைப்பையும் கொடுப்பார். இந்த அமைப்பிலேருந்து தப்ப முடியாது. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பார். சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது. மூத்தவனாக இருந்தாலும் சரி, இளவனாக இருந்தாலும் சரி, சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய மாட்டாங்க. சரியா? ஆனால் கடன் நோய் எதிரி இருக்காது. ஆள் நல்லா இருப்பாங்க. ஆள் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ல் சனி பகவான் இருக்குது, பரவாயில்ல. 100க்கு 75% பரவாயில்ல. 10ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். ஆனால் நல்ல நிலைமையில் இருந்தார்னா தொழில் வியாபாரத்தில் பெரிய லெவலுக்கு கொண்டு போவார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், புத்தன் கீழே போட்டு விட்ருவார். ஸோ கவனமாக இருக்கணும். ஆள் நீதி நியாயம் நேர்மை பேசுவாங்க, வக்கீல் வேலை பார்ப்பாங்க. சரியா? கோர்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க, நீதிமன்ற துறையில் இருப்பாங்க. அதிர்ஷ்டம் இருக்கும், முயற்சி இருக்கும், நல்ல உழைப்பு இருக்கும். விவசாயம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். விவசாயம், தோட்டம், தரவு, தோப்பு இது மாதிரி விவசாயம் நல்ல விதமாக இருக்கும். ஆள் பொறுமை நிதானமாக இருப்பாங்க. சில பேர் டாக்டராக கூட இருப்பாங்க. சரி, மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அச்சகம் இப்படி வெகுஜன தொடர்புலையும் இருப்பாங்க. பழைய பொருட்கள் வியாபாரம், பிளாஸ்டிக் வியாபாரம், ஹார்ட்வேர்க்கு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் நல்லா இதாக இருப்பாங்க. சரியா? சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்லா இருப்பாங்க. எண்ணெய் வியாபாரம், எண்ணெய் வித்துக்கள், பழைய இரும்பு ட்ரெஸ்ட்டு ஒர்க்கு, ஈயம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பழைய பொருட்கள் இப்படி நிறைய சொல்லலாம். இதிலெல்லாம் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. நல்ல ஒரு வியாபாரமும் தொழில் முனைவராக இருப்பாங்க. சில பேர் நல்லா சனி பகவான் சுகத்தமாயிட்டாருன்னா பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க. குரு பார்வையிலும் சுக்கிர தொடர்புலையும் வீடு கொடுத்தவன் வளர்த்து இருந்து சுபத்துவமாக சனி பகவான் இருந்தார்னா டாட்டா, பிர்லா, அம்பியானி லெவலுக்கு போயிடுவாங்க. பெரிய இதாக லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா? சரி, பெரிய பெரிய மிலிட்ரி ஓனர், ஃபேக்ட்ரி ஓனர், கார் ஃபேக்ட்ரி, அப்புறம் பெரிய மிஷினரி, இண்டஸ்ட்ரியஸ், ஃபேக்ட்ரி
இதில் முதலாளியே இருக்கிறவங்களுக்குலாம் சனி பகவான் 10ஆம் இடத்துல வளர்த்துருப்பார். ஆனால் 12ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்ப்பார். வேலைன்னு இருப்பாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க, தாய் அன்பு இருக்காது, மனைவியோட அந்தளவு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, படுக்கறை சுகம் அந்தளவு சிறப்பாக இருக்காது, உத்தியோக புதியாக இருப்பாங்க, உத்தியோகம் தொழில் வியாபாரம்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. 12 4 7ஆம் இடம் பாதிக்கப்படும். தாய் அன்பு இருக்காது, வீட்டில் அந்தளவு தங்க மாட்டாங்க, அந்தளவு சுகப்பட மாட்டாங்க, கணவன் மனைவி இணக்கம் இருக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அலைச்சல் தான், எப்போயுமே அலைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், மகாலட்சுமி யோகம். 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா? 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதாவது அவர் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கணும், ராசிக்கும் அவர் ஒரு 6ஆம் இடத்துல இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் உதாரண ஜாதகம் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் கடக ராசி, சரியா? கடக ராசி, கும்ப லக்கணம். லக்கணத்துக்கு 11ஆம் இடம் தனுசு, ராசிக்கு 6ஆம் இடம். கும்ப லக்கணம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு தனுசில் சனி பகவான் இருந்தார்னா சூப்பராக இருப்பார், சூப்பராக ஆக்கிடுவார். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன், இந்த அமைப்பில் யாரோ பிறந்திருப்பாங்க. கடகராசி, கும்ப லக்கணம், 11ஆம் இடம் தனுசில் சனி பகவான் சுத்தமாக இருப்பார். இதை குரு பார்ப்பார். மிதுனத்திலிருந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கும். சரியா? அந்த சனி மகாதிசை, சனி புத்திலாம் சிறப்பாக இருக்கும். சரியா? ரொம்ப நல்லாயிருக்கும். சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சரியா? ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க, தானும் வேலை பார்த்து பிறரே வேலை வாங்க வச்சு பெரிய கோடீஸ்வரனாக ஆயிடுவாங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். தைரியம் இருக்கும், பண வசதி, வீடு மனை வண்டி வாகனம் இருக்கும், எந்த காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும், வெகுஜன தொடர்பு இருக்கும், அரசியல் பணி, மக்கள் நலப்பணி எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல வேலை ஆட்கள் அமைவாங்க. ஆனால் 11ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை இருக்கே 1, 5, 8ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், வம்பு விவகாரங்கள் மாட்டிக்கிறவங்க, ஏதோ ஒரு பிரச்சனையிலே வாழ்க்கை போகும். அதுபோல் 5ஆம் இடம் பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவு ஏற்றம் இருக்காது, பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அதனால் பிள்ளைகளுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். லக்கணத்தை பார்ப்பார், அதனால் எப்போயுமே சஞ்சலம் போட்டுகிட்டே இருப்பாங்க, அலைச்சல் திருச்சலாக இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பெரிய கொடிசோர்னா லாபகரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார்னா 7.5 சனின்னு அர்த்தம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? விரயத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். தூக்கத்தை கெடுத்துருவார், துக்கத்தை கொடுப்பாரு. நிதானமாக இருப்பாங்க, சோம்பலாக இருப்பாக, அடிக்கடி ஞாபகம் மருதி இருக்கும், வாய் விட்ட பின்னாடி வருந்துவாங்க. சில பேர் சொல்லுவாங்கள்ல, பேசிட்டு பிரச்சனை பண்ணுறது, ஏன்டா பேசணும்னு பின்னாடி வருத்தப்படுவாங்க. தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி அப்படிம்பாங்க. இந்த அடிக்கிறத சாரி கேட்குறவங்கலாம் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்கள தான். இருந்தாலும் சில விஷயங்கள் வரும்னு உணர்ந்துக்குருவாங்க. வீடு வசதியெல்லாம் இருக்கும், எதிரிலால் தொல்லை இருக்கும், சொந்த வீடு உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். இருந்தாலும் தூரதேசத்தெலாம் இருப்பாங்க, பூர்வீகத்தை விட்டு தூரதேசம் போயிடுவாங்க. தூர இடம், மாநிலம், நாடு இப்படின்னு போயிடுவாங்க. மாநிலமோ வேறு நாட்டுக்கோ போய் பொழப்ப தள்ளுவாங்க. வாக்கு சுத்தமாக இருக்காது, சொல்ல காப்பாற்ற மாட்டானுங்க. 2, 6, 9ஆம் இடத்தை பார்ப்பார். உத்தியோகம் அந்த அளவு சிறப்பாக இருக்காது, தாப்பனுக்கு இவனுக்கு ஆகாது. சின்ன பிள்ளையிலே தாப்பனை பிரிஞ்சிருவாங்க, இல்லைன்னா தாப்பன் அன்பு கிடைக்காது. குடும்பத்தில் அந்தளவு ஒட்ட மாட்டானுங்க, கையில் காசு பணம் இருக்காது, ஆரம்ப கலையும் ஒழுங்காக படிக்க மாட்டானுங்க. ஸோ சனி பகவான் லக்கணத்தில் இருந்து இல்லைன்னா ராசியில் இருந்து இந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, அவர் பார்க்குற இடத்துக்கும் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். இது நிறைய சொல்லலாம், ஏன்னா சனி பகவான் 9 கிரகங்களே ரொம்ப முக்கியமானவர். இப்போ கடகராசிக்கு மேச லக்கணத்துக்கு அவர் எந்தெந்த இடத்துலேருந்து என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, எந்த நட்சத்திர சாரத்துலேருந்து என்ன பலன்களை கொடுப்பாரு, இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நானும் டயர்டாயிருவேன். இப்போயே 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் போர் அடிச்சு போயிடும். என்னடா சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், 100க்கு ஒரு 10 பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, சிறந்தாலும் தான் நன்றி. ஏன்னா நம்ம ஆளுகள்லாம் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கமர்ஷியலாக ஆயிடுச்சு, எல்லாம் கவர்ச்சி ஆகிப்போச்சு. சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் நிறைய சொல்லலாம். அதுபோல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சனி பகவான் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 5, 9 கூட ஒரு சாரத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் கடகராசி மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு குரு சாரத்துலேயோ சூரியன் சாரத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? சூரியன் நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. குருவின் நட்சத்திரம் புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம். இந்த நட்சத்திரத்தில் நல்ல பலன் கொடுப்பாரு. நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு 5, 9 கூடிய ஒரு நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஈவன் லக்கணாபதி சாரத்தினால நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஸோ எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணாபதி 5, 9 கூடிய ஒரு சாரத்தில் இருந்தார்னா சனி பகவான் பெருசாக கெடுக்க மாட்டார். அதுபோக அவர் ராசிக்கு நான் சொன்ன 3, 6, 9, 10, 11 இருந்தாலுமே 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பலன்களை கொடுக்க மாட்டார், கெடு பலன்களை கொடுக்க மாட்டார். நான் சொன்ன வழிபாடு வீட்டில் பண்ணுங்கள். அதுபோல் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க, காக்காவுக்கு பிஸ்கட் வைங்க, பிஸ்கட்டு ரொட்டி துண்டு வைங்க. அதுபோக பாத்திரத்தில் தண்ணி வைங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணி வைங்க. காலையில் காக்காவுக்கு பொறி போடுங்க. ஏன்னா சனி பகவானுடைய வாகனம் காக்கா, நம்ம பித்திருக்களும் காக்கா தான், நம்ம முன்னோர்கள்
வாழ்ந்து முடிந்த முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து காக்காக்களாக வராங்க. ஸோ பிதர்கள் தோஷம் தீரணும்னா காக்காவுக்கு வந்து சாப்பாடு போடணும், பொறி போடணும். அதுபோல் சனிக்கிழமை தோறும் ஆகாரம் வைக்கணும். நீங்களே சனிக்கிழமை தோறும் சாப்பாட்டில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக சனி பகவான் ஜனன ஜாதத்தில் கெட்டு போயிருக்கிறாருன்னா அவங்க நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். ஆயில் பாத் எடுக்கணும். சனி புதன் ஆயில் பாத் எடுக்கணும். சீக்கா போட்டு குளிக்கணும். இந்த ஷாம்புலாம் போடக்கூடாது, அரக்கு தான் போடணும். சீக்கா அல்லது அரக்கு போட்டு உடம்பை கழுவி பண்ணணும், தலையை சுத்தம் பண்ணணும். உடம்புக்கு போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உடம்புல உள்ள பீடை போயிடும், கெட்ட பலன்கள்லாம் போயிடும், உடம்பு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தலையில் எண்ணெயே வைக்கிறது கிடையாது. தலையை எண்ணெய் வைக்கிறதுனா அவங்களுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பரட்ட தடையோடு அழுகிறானுங்க. பார்க்கவே ரொம்ப கன்றாவையாக இருக்குது. தலைக்கு முதல் தேங்காய் எண்ணெய் வைக்கணும். தலைக்கு முதல் எண்ணெய் வைக்கணும், நல்ல எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வைக்கணும். அந்த எண்ணெய் வச்சாலே சனி பகவான் நம்மகிட்ட அண்ட மாட்டார். ஏன்னா எல்லாமே வந்து தலை மூலியமாக தான் உள்ளே வரும். தலை பாதம், அதுக்கு தான் காலுகளுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ப்பாங்க. நைட்டில் தூங்கும்போது காலுகளுக்கு பாதத்தில் எண்ணெய் தேய்ச்சி விட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு தூங்குறவங்களுக்கு நோயே வராது. ஏன்னா கால் பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம கால் பாதத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு ஆர்கானஸுக்கும் உள்ள ஒரு நரம்பு முடியுது. அதை தான் வந்து அக்கு பஞ்சருங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா இரவும் சரி காலையிலும் சரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும். கால் பாதத்துக்கு கொஞ்சம் போல் 2 சொட்டு எண்ணெய் எடுத்து தடவி கையில் தடவி அதில் தேய்ச்சி விட்டுட்டு தூங்கணும். சரியா நேர்களே? நிறைய இருக்குது. நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம் தான் இருப்பேன், எல்லோரும் கூடனா அங்கே போயிடுவேன், கூட்டத்துக்குள்ளே போயிடுவேன், வெளியே வரவே முடியாது, இப்படி இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? நல்லதை கேளுங்க. யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி செஞ்சிட்டோம்னா உடல்நல பிரச்சனை இருக்காது. ஓகே, இதெல்லாம் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க. அதுபோக வந்து செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை ரூமுக்குள்ளே போகணும். கடகராசி நேயர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா வீட்டில் பிரச்சனை இருக்காது, கையில் காசு பண பிரச்சனை இருக்காது, ஆள் தெளிவாக இருப்பீங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை ரூமுக்குள்ளே போகணும். பூஜை ரூமுக்கு சும்மா போய் கும்பிடக்கூடாது. சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு வந்துட்டு தண்ணியில் 3 விரலை எடுத்துக்கணும். ஆள்காட்டி விரல், கட்டை விரல், நடுவிரல், அந்த 3 விரலும் தண்ணியை முக்கிட்டு விபூதியை எடுத்துகிட்டு நெத்தியில் பூசணும், மார்பில் பூசணும், வயிற்றில் பூசணும். நமச்சிவாய நமகம் சொல்லிவிட்டு அந்த பஞ்சாச்சாரத்தை பூசிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வேலையை பார்க்கணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும். ஒரு நாள் வீடியோ போடுறேன் எப்படி பூஜை பண்ணணும்னு. கடகராசி நேயர்கள் எப்படி எந்த முறையில் பூஜை பண்ணுனா வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இதோடு நிறுத்திக்கிறேன். சனி பகவானை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், நிறையா இருக்குது. சொல்ல வந்தது என்ன சொல்லுவாங்க, நெஞ்சில் இருப்பது பாதி, சொல்ல வந்தது மீதின்னு சொன்ன மாதிரி நம்ம இதயத்துக்குள்ளே நிறையா இருக்குது. நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன் மனசளவில். நேரம் கருதி பாதியை முடிக்கிறேன். தேவைப்படுறவங்க கேளுங்க, சொல்லுங்கள் சார், லக்கண ரீதியாக போடுங்க, சனி பகவானுக்கு போடுங்க, குரு பகவானுக்கு போடுங்க. அதுபோல் உங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்கும், மத்தியம வயதில் இருக்கும் சுக்கிரதசை நடக்கும். அடுத்த 2 வீடியோ சுக்கிரதசையாக போடுறேன் நான். கடகராசிக்கு சுக்கிரன் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள், எந்தெந்த புத்திக்கு என்ன பலன்கள், அதுக்கு பூஜை புனஸ்காரம் என்ன, பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, சுக்கிரதசை நடக்கிறவங்க அந்தந்த புத்திக்கு எந்த சாமியை வச்சு கும்பிடணும், இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். அந்த இமேஜை கூட அனுப்புவேன். அடுத்த வீடியோவில் சுக்கிரனை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு நான். சரியா? கேளுங்க, எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன். கஷ்டம் இல்லாமல் வாழுங்க. என்னோடய நோக்கம் என்ன, கடகராசி நேயர்கள் கஷ்டம் இல்லாமல் வாழணும். கடந்த 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கண்டகச்சனி அஷ்டமச்சனியில் கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் அதிலேருந்து வெளியே வந்து நல்லபடியாக இருங்க. அடுத்து வருகின்ற 14 வருஷத்துக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணினீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம். சிறுக செய்யுங்க. சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆல்கஹால் எடுக்காதீங்க. எடுக்காமல் இருந்தால் நல்லது. நான்வெஜ் சாப்பிடாமல் ஆல்கஹால் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. உடல் சுத்தம் இருக்கும். உடல் சுத்தம் சனி பகவான் அதை தான் எதிர்பார்ப்பார். இவன் கரெக்டாக இருக்கானா அதை தான் செய்வார். சனி பகவான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா, அவன் கடமையை கரெக்டாக செய்கிறானா அப்படிம்பாரு. ஏன்னா அவர் கர்ம பலனை கழிக்கிறவர், கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர். அதனால் அந்தந்த கர்மத்தை கரெக்டாக, கர்மம்னு என்ன செய்கிற காரியம் வேலைன்னு அர்த்தம், அதை கரெக்டாக செஞ்சுட்டாலே சனி பகவான் நம்மகிட்ட வரமாட்டார். அவருடைய கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதுபோல் சனிக்கிழமை நீங்கள் சனி ஓரையில் தான் பூஜை பண்ணணும். இறை விட்டுட்டு போகும்போது விநாயகர் படத்தை வச்சு ஆஞ்சநேயர் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு பூசம் புனர்பூசம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.